வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான மலபார் நெய்ச்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கேரளாவில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இது கூட நான் ஒரு 5-6 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், 6 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதத்தளவுக்கு வதங்கினா போதும். அது வரையும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌனிஷாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்த்துக்கிட்டால் தான் இந்த நெய்ச்சோறு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளி 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா இப்போ வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தக்காளி நல்லாவே நம்மளுக்கு வதங்கிடுச்சு. இது கூட நான் இப்போ கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் நான் 1 கப் அளவு நார்மலாக நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற பொன்னி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணணும். இந்த ரெசிபி நீங்கள் பாஸ்மதி ரைஸ், பச்சை அரிசி, சீரக சம்பா அப்படின்னு எல்லா அரிசிலையுமே நீங்கள் செய்யலாம். பாஸ்மதியில் செய்யலை மட்டும் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நான் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு சேர்க்குறேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இதை நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த அரிசியை ஊற வச்சுருந்தேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது நார்மலான சாப்பாட்டு அரிசி தான். நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும் அதை 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணீர் நல்லா நம்மளுக்கு வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதை சமப்படுத்திக்கலாம். இப்போ நான் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி தம் போட்டு சாப்பிடல அதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நான் ஒரு குக்கர் மூடி போட்டு விசில்லாம் நான் போட போகிறதில்ல. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சுருக்க போகிறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு ரொம்பவே சுவையான மலபார் நெய்ச்சோறு ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை நார்மலான சாப்பாட்டு அரிசியில் செய்யலே எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா, பச்சரிசிலெலாம் செய்யலை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இது கூட வெஜ் குருமா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.